நாங்கள் ஃப்ளைட்டை விட்டு இறங்குனதுமே கேப் உடனே வந்துச்சுங்க. கொஞ்ச நேரம் கூட எங்களை வெயிட் பண்ண வைக்கவே இல்லை. நாங்கள் டூர் பேக்கேஜ் அந்த மாதிரி வந்து புக் பண்ணியிருந்தோம். எங்கே நாங்கள் இறங்குனாலுமே எங்களை பிக்கப் எடுக்க ஆள் உடனே வந்துருவாங்க. இப்போ ஓல்வா பஸ் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து போகிறோம். காஷ்மீர் கேட் அங்கே தான் நம்ம பஸ் வந்து வரும். இமாச்சல் பிரதேஷ் போயிட்டு அங்கேருந்து மணாலி தான் வந்து போகிறோம். அதுக்கு முன்னாடி டின்னர் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு தாபா மாதிரி இருந்துச்சு, அங்கே தான் வந்தோம். 10 ஹவர்ஸ் கிட்ட ஆகும் போல். நம்ம டெல்லியிலேருந்து அங்கே போகிறதுக்கு 10 மணி நேரம் ஆகும் சொல்லியிருந்தாங்க. நைட்டு வந்து பசி எடுத்துக்கோ இல்லையா, காலையில் வந்து ஒரு 10 o'clock 9 o'clock கிட்ட ஆகும் நம்ம போகிறதுக்கு. அதனால் சாப்பிட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வந்தோம். நான் பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் வாங்கினேன். ஆனால் பன்னீர் பட்டர் மசாலா அதில் பன்னீர் சேர்த்துருக்காங்களா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் பன்னீர் மாதிரியே இல்லை அது டேஸ்ட்டு. சவுத் இந்தியன் ஃபுட் எங்கே இருக்க சொல்லி தேடினா ஆனால் வந்து கிடைக்கவே இல்லை. அதே வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். நேராக இங்கே வந்து நம்ம பஸ் ஸ்டாப் வந்தோம் இல்லையா, அங்கே வந்து குட்டியாக பில்லோ மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து உட்காந்துருக்க பார்த்து நமக்கு வந்து கழுத்து வலி அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி படுப்பது வலிக்காது. அதனால் இது ஒன்று வாங்கினேன். நாங்கள் வந்து இந்த பஸ்ஸில் தான் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே அவங்களே வந்து புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரெசார்ட் போயிட்டுனா அங்கே வந்து ஃபுட் எல்லாமே அவங்க கைட் பண்ணுறதுக்கு ஆள்லாம் வந்துருப்பாங்க. அதனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இங்கேருந்து பார்த்து நம்ம சேஃபாக போயிட்டா போதும். எங்களுக்கு பட்ஜெட் வந்து அதிகமாக தாங்க வந்துச்சு. நாங்கள் 3 பேர் போனோம். நிறைய பேர் போனால் வந்து பட்ஜெட் கம்மியாகும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்து போவாங்க இல்லையா, அப்போல்லாம் அந்த பட்ஜெட் கம்மியாகும்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் வந்து இமாச்சல் பிரதேஷ் என்ன ஆசையாக வந்து என்னோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக இங்கே கூட்டிட்டு வந்தாங்க. என்னோட பட்ஜெட் அதிகமாக இருந்தாலும் டூர் பேக்கேஜ் நல்லாவே வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.